வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற திருக்குறள் மானம். அதிகாரம் 97. அதாவது மானம் போச்சுன்னா எல்லாமே போச்சு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த அதிகாரத்தில் மானம் எந்த அளவுக்கு முக்கியம், ஏன்னா இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதாகவோ அல்லது அதை பற்றி சிந்திப்பதாகவோ எதுவுமே தெரியுதில்ல. தான் தோண போக்கில் ஏதோ ஒன்று அப்படியே கொடுத்தாச்சுன்னா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த மானம் எப்படி வாழ்வை மேம்படுத்தும், எந்த மாதிரியான பண்புகள் நம்ம நல்ல குணங்களாக நம் வாழ்க்கையை வழி நடத்தும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். சரிங்களா? குறளுக்குள்ளே போகலாம். மிக முக்கியமான செயல்கள் என்றாலும் அவற்றால் தனக்கு பெருமையும் அல்லது தனக்கு குடும்பத்துடைய பெருமையும் குறையும் அப்படின்னா அந்த செயலை செய்யாமல் தவிர்த்துடணும். பல லட்சம் பல கோடி ரூபாய் பணம் கிடைக்குதுனாலையும் நம்ம நம்ம நல் நடத்தைக்கு நம்ம குடும்பத்தோட பேரும் கெடுது அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடாது. புகழுடன் தன் குடும்ப பெருமையை உயர்த்த நினைப்பவர்கள் அதற்குரிய செயல்களை செய்யும் பொழுது தனது குடும்ப பெயருக்கு ஏதேனும் இழுக்கு ஏற்பட்டால் அந்த செயலை தவிர்த்து விடணும். வாழ்க்கையில் முன்னேறணும், வெற்றி அடையணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறுக்கு வழியில் போகக்கூடாது. இந்த குறுக்கு வழியில் போகிறதால நம்மளுடைய நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். குறுக்கு வழியில் போகாமல் நேர் வழியில் போங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறார். செல்வம் பெருகி இருக்கும் காலத்தில் பணிவுடன் இருப்பது மிக நல்லது. அதே போல் செல்வம் குறைந்து வறுமையில் இருக்கிறியா, எப்படி இருக்கணும் அப்படின்னா தலை நிமிர்ந்து நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கணும். யாருக்கும் அடிபணியாமல் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. காசு பணம் நிறைய இருந்தாலையும் அதை பணிவாக எடுத்துக்கணும். காசு பணமே இல்லை அப்படின்னா எப்படி வாழணுன்றதையும் வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒருவர் உயர்ந்த நிலையில் இருந்து தன்னுடைய இழிவான செயல்களால் தான் தாழ்வு ஏற்பட்டால், அதாவது ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் அப்படி இருக்கிறவங்க ரொம்ப அல்பத்தரமான கீழ்த்தரமான செயல்களை செய்யும்போது அது எதற்கு ஒப்பிடுறாரு பாருங்க. தலையில் இருந்து உதிர்ந்த தேவையற்ற மயிர்களுக்கு சமமானவர். ரொம்ப பெரிய ஆள், சமூகத்தில் உயர்ந்த மனிதர், அவர் இந்த மாதிரி கீழ்த்தரமான தேவையில்லாத செயல்களை செய்யும்போது தலையிலிருந்து உடம்புல இருந்து உதிர்ந்த அந்த முடிக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் மிக கடுமையாக சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா எந்த மலையை போல் உயர்ந்த செல்வாக்கு உள்ள உயர்ந்த மனிதன் என்றாலும் சிறு குண்டுமணி அளவு இழிவான தவறான செயல்களை செய்துவிட்டால் அவருக்கு உண்டான அனைத்து பெருமைகளும் அழிந்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். யார் ஒருவன் உன்னை மதிக்காமல் இழிவாக நடத்துகிறானோ அவர் பின்னாடியே தன்னுடைய மானத்தை விட்டு அந்த செல்வத்துக்காக நீ அவன் பின்னாடி போகிறான் அப்படின்னா உனக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன்? உனக்கு அவன் பின்னாடி மானத்தை விற்று மானத்தை அடமானம் பண்ணி அவன் பின்னாடி போகிற அப்படின்னா அதனால் உனக்கு என்ன சொர்க்கத்தில் இடம் கிடைக்க போகுது அப்படின்னு வள்ளுவர் இதை விட கடுமையான சொற்கள் வேறு எதுவுமே கிடையாதுங்க. தன்னை மதிக்காதவரின் பின் சென்று உயிர் வாழுவதை விட அவன் அழிந்தான் என்று உலகம் சொன்னால் அதுவே நல்லது, அதுவே மிகையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பாருங்க, அவ்வளோ கேவலமாக உன்னை ஒருத்தன் ஏசி பேசுகிறான், இழிவாக பேசுகிறான். ஆனால் காசு பணத்துக்காக அவன் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சி அவன் கூடவே அவன் பின்னாடியே நம்ம தெரிஞ்சோன்னா அதை விட நீ செத்து போயிடு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. சாகாமல் உயிர் வாழ வழி கிடையாது. அப்படியெனில் உயிரை விட மேலான மானத்தை போற்றி வாழ வேண்டும். அடுத்தவனை நம்பி அஞ்சி தன் பெருமையை இழந்து வாழ்வது இழிவிலும் இழிவான செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பாருங்க, சாகாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அப்படி யாரும் நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அதை விட மேலானது மானம். அது கெட்டு போய் அதுக்கு அழிஞ்சி நீ என்னத்தை வாழ்ந்து சாதிக்க போற அப்படின்னு கேட்கிறாரு. உடலில் உள்ள மயிர் உதிர்ந்தால் உயிர் வாழாது கவரிமான் என்பர். அதுபோல தன் பெருமைக்கு இழுக்கு ஏற்பட்டு விட்டால் உயிரை விட்டு விடுவர் மானம் உள்ள உயர்ந்த மனிதர்கள். பாருங்க, அப்படின்னா மானம் அப்படிங்கிற ஒரு சாதாரண வார்த்தையை நம்ம பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்படியெல்லாம் வாழ்ந்தா அப்படிதான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையிலும் இன்று வரைக்கும் பலரால் போற்றப்பட்டு பல உயர்ந்த மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள். தன்னுடைய பெருமைக்கு மானத்திற்கும் இழிவு ஏற்பட்டால் உயிரை துறக்கும் உத்தமரை இந்த உலகம் போற்றி தொழுது வணங்கும். பாருங்க, இப்போ நாம் எப்படியெல்லாம் நாம் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், எந்த மாதிரியான குணநலங்கள் எந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் நமக்கு இன்னும் தேவை அப்படிங்கிறத திருக்குறளை படிக்கும்போது இன்னும் நம்மளை மெருகேற்றி நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ திருக்குறள் மிக அற்புதமான பொக்கிஷம் என்றே கூறுவோம். நன்றி, வணக்கம்.